அடுத்து பார்த்தோம்னா கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா சுற்றெழுத்துக்கள், இதுவும் சுற்றெழுத்துக்கள், இது இன எழுத்துக்கள். 6th இலக்கணத்துலேருந்து கேட்டிருப்பாங்க. அடுத்த தேர்வுகள்லேருந்து வந்துருக்கும். ஒரு 3 பக்கம் தான், 3 பக்கத்தை படிச்சிருந்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டின் வந்திருக்கும். சரி, ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒற்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள். கரெக்டு. காரணம் ஏயா ஆஓஏ என்பன சுற்றெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டிக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. இது தப்பு. ஏன்னா இது வந்து நம்ம சுற்றெழுத்துக்கள் கிடையாது, இதெல்லாம் வினா எழுத்துக்கள். இது நம்ம வந்து புக்கில் பார்ப்போம். புது புக்கில் இலக்கண பகுதியில் இருக்குது. சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சுற்றெழுத்துக்கள் எதெல்லாம் வருதுன்னு பார்த்தோம்னா அ, இ, ஊ தான் சுற்றெழுத்துக்கள். நம்ம கொஸ்டினில் கொடுத்தது எல்லாமே வினா எழுத்துக்கள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து வந்தோம்னா அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுற்றெழுத்துக்களாகும். விடப்பொருளை சுற்றுவதற்காக ஆ, இ, உ வந்துள்ளது. இதுவும் நம்ம பார்த்தா அதே பக்கத்தில் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே இதெல்லாம் சுற்றெழுத்துக்கள் ஆ, இ, உ. இதில் பார்த்தோம்னா சுற்றெழுத்துக்கள் 2 வகை. இந்த அகச்சுட்டு, புறச்சுட்டு. உள்ளேருந்து பொருள் தருவது அகச்சுட்டு, அவன், இவன், அது, இது. இதே வெளியேருந்து பொருள் தருவது புறச்சுட்டு. இது போக அண்மை சுட்டு, செய்மை சுட்டுன்னு 2 எண்ணம் உண்டு. அதாவது கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து ஈயை வச்சு சொல்லுவோம். இவன், இவள், இது, இவை. இதே கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, தொலைவில் இருக்கிறது நம்ம வந்து அவள், அவர், அது, அவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. தூரத்தில் இருக்கிறதுக்கும் நடுசில் இருக்கிறதுக்கும் கிட்டத்தில் இருக்கிறதுக்கும் இடப்பட்ட கேப்பை நடுசில் இதுக்கு வந்து நம்ம வந்து ஊன் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவோம். ஆனால் இப்போ அது வந்து இந்த உது, உவன் இப்போ இது பயன்படுத்துறது கிடையாது. இப்போ வந்து ஆ, இ மட்டும் தான் பயன்படுத்துகிறோம் பொதுவாக.